வரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பகல்காம் சம்பவம் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்தியா பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்றும் இல்லை 2 இல்லை, பாகிஸ்தானில் வந்துட்டு தீவிரவாதிகள் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக வந்துட்டு திட்டம் தீட்டக்கூடியவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 9 இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று நைட்டு, அதுவும் மிட் நைட்டில் வந்துட்டு இந்தியா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்தில் அதிரடியான தாக்குதல் அப்படின்றத நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தாக்குதலுடைய வீரியம் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, அதை நிலக்கொலையை வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ பாகிஸ்தான் மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பல நாடுகள் இன்க்ளூடிங் இந்தியாவே ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இல்லப்பா இவங்க வந்துட்டு சும்மா வாயிலெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆக்ஷன்லாம் பெருசாக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்றது வந்துட்டு பெரிய மேட்ரு கிடையாது. பட் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அகென்ஸ்டா பாகிஸ்தானும் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த ஆக்ஷன்னால நமக்கு அதிக அளவிலான இழப்புகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டு இன்கேஸ் நம்ம அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் திருப்பி அட்டாக் பண்ணாலும் அதை முறியடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தெளிவா வந்துட்டு அட்டாக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்டாக்ல ஹைலைட்டே வந்துட்டு இந்த அட்டாக்கு வைக்கப்பட்ட பேரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆழமான பொருள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பகல்காமுக்கு வந்துட்டு நம்ம ஹனிமூன் போன ஜோடி இருக்காங்க இல்லையா, அதுவும் இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கமாண்டரே பார்த்தோம் அப்படின்னா கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அப்போதான் புதுசாக திருமணம் அப்படின்றதும் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பலருமே வந்துட்டு பகல்காமுக்கு ஹனிமூனா அவங்க ஹஸ்பண்ட்ஸோட வந்திருந்த வேலையிலேருந்தா பெண்களை விட்டுட்டு ஆண்களை மட்டும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிந்தூர் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நெத்தியில இல்லைன்னா பெண்கள் வந்துட்டு இந்த பக்கெட்ல வைப்பாங்க இல்லையா, இந்த திண்ணூர் எடுத்து வைப்பாங்க இல்லையா, அதனுடைய பொருள் அப்படின்றதான் சிந்தூர் அப்படின்றத குறிக்குது. ஸோ அப்படி வந்துட்டு தன்னுடைய குங்குமத்தை இழந்த பெண்களுக்காக அப்படின்ற பொருள் படக்கூடிய மீனிங்ல பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய கணவனை இழந்துட்டு நிர்கதியா நிற்கக்கூடிய பெண்களுக்காக இந்த ஆப்ரேஷனை பண்றோம் அப்படின்ற மீனிங்ல ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சதோட மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான அட்டாக்ஸ் அப்படின்றத பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முதிர்ச்சி, கோட்லி, ஷியால்கோட், பிம்பூர், பகவல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான இடங்கள்ல இந்தியா அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வரைக்கும் நடந்த அட்டாக்ஸ்லேயே இது ரொம்ப வலிமையான ஒரு அட்டாக் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஸோ பாகிஸ்தானில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாகூர் இருக்கு இல்லையா, நாகூர் மாதிரியான இடங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்றதே அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்துட்டு உலக நாடுகளுக்கும் ஒரு பதற்றம் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சும்மா இருந்த இந்தியாவை சொரிஞ்சதே அவங்க தான். ஸோ அதுக்கான பதிலடியாக தான் வந்துட்டு இந்தியா இப்போ அட்டாக்ஸ் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. பட் பாகிஸ்தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னமோ வீட்டுக்குன்னு போயிட்டு அவங்க அட்டாக் பண்ண மாதிரி நாங்கள் இதுக்கு திருப்பி பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்தியா சார்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 பாயிண்ட் தெளிவாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மொதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்டாக் அப்படின்றது நாங்கள் பகல்காம் அட்டாக் இருக்கு இல்லையா, அந்த அட்டாக்குக்கான ரிவென்ஸாக தான் வந்துட்டு பண்ணுறோம். ஸோ இந்த ரிவென்ஸுக்காக வேறு எந்த விஷயங்கள் வருது அப்படின்னாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் யாரை பார்த்தும் பயப்பட கிடையாது. எங்களுக்கு நடந்த ஒரு அநீதிக்கான ரிவென்ஸாக தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரொம்ப தெளிவான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாங்கள் தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த இடம், பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் தேடி அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தாண்டி பாகிஸ்தானுடைய ராணுவ மையங்கள் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் எதுவுமே தொட கிடையாது. 2 நாடுகளுக்கும் இடையில வந்துட்டு பதற்றம் அப்படின்றது வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்பவே பார்த்து தான் இந்த ஆப்ரேஷன் அப்படின்றது பண்ணப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய ராணுவ நிலையங்கள் மேலேயோ ராணுவ மையங்கள் மேலேயோ நாங்கள் கை வைக்கவே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இந்தியா வந்துட்டு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அப்சல்யூட்டா இந்தியாவால் பண்ணியிருக்க முடியும். 9 இடங்கள்ல அட்டாக் பண்ணவங்க அங்கே இருக்கக்கூடிய ராணுவ மையங்களையும் சேர்த்தே அழிச்சிருக்க முடியும். பட் இந்தியா அதை விரும்பலை அப்படின்னு சொல்லலாம். யார் வந்துட்டு இந்தியாவுக்கு கெடுதல் பண்ணாங்களோ அவங்களுக்கான அட்டாக்காக மட்டும்தான் இது இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த தாக்குதல் அப்படின்றது மிட் நைட்ல நடந்திருக்கு. எக்ஸாக்டா இதை பத்தின அறிவிப்பே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1:44 1:44 விடிய காலையில எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது தான் இதை பத்தின அறிவிப்பு அப்படின்றதே வருது. பட் அந்த அட்டாக் நடக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா, உன்னிப்பா அந்த அட்டாக்ல என்ன நடக்குது, என்ன மாதிரியான செயல்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல முடிச்சிருந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடந்த 10 நாளாவே வந்துட்டு
வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 30 தளபதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மோடி தொடர்ந்து உரையாடல் அப்படின்றது பண்ணிட்டே இருந்தாரு. அட்டாக் பண்றது அப்படின்றதெல்லாம் உறுதி தான். பட் எப்போ அட்டாக் பண்ண போறோம், எந்த இடத்த அட்டாக் பண்ண போறோம் அப்படின்றதுக்கான கன்வர்சேஷனாக தான் அது போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ இது பாகிஸ்தான் மற்ற நாடுகள்கிட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பயம் காட்டுற மாதிரி இந்தியாட்ட காட்டின பயம் அப்படின்றது பாகிஸ்தானுக்கே இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பக்க விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பகவல்பூர்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்களா தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய தீவிரவாதி மசூத் ஆசார் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்ட இடங்களை இந்தியா ஒன்று விடாமல் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மசூத் ஆசாத் பார்த்தோம் அப்படின்னா பல தாக்குதல்களில் இந்தியாவில் நடந்த பல தாக்குதல்களில் பதன்கோட் தாக்குதல் இருக்கு இல்லையா, பதன்கோட் தாக்குதலாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நாடாளுமன்ற கட்டடத்தில் நடந்த தாக்குதலாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே மூளையாக செயல்பட்டதே மசூத் அசார் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மசூத் அசார் பல வருஷங்களாக வந்துட்டு இந்த பகல்கோட் இருக்கு இல்லையா, பகவல்பூரில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் கிடைச்சாலும் கூட பாகிஸ்தான் ராணுவமும் உளவு பிரிவும் தொடர்ந்து மசூத் அசாருக்கு வந்துட்டு பாதுகாப்பு அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அட்டாக்கோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா மசூத் அசார் அழிக்கிறதுக்கான முயற்சிகள் அப்படின்றதுலையும் இந்தியா தெளிவாக ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1:44 இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிக்கையின்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பகல்காம் அட்டாக்குக்கான ரிவென்ச்சா நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இதை பத்திர மேலும் அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுடைய நோக்கம் அப்படின்றது என்னவா இருந்துச்சு, அதை தாண்டி இந்த தாக்குதல்கள் நடந்த உயிரிழப்புகள் என்ன அப்படின்றத பற்றி விரிவான விளக்கம் அப்படின்றத நாங்கள் இன்னைக்கு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1:44 ஷார்ட்டான ஒரு அப்டேட் அப்படின்றத கொடுத்தவங்க இன்னைக்கு நாங்கள் முழுசாக வந்துட்டு எங்களுடைய விளக்கம் அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ பகல்காம் அட்டாக்கு இந்த மாதிரியான ஒரு இவெண்ட் அப்படின்றது தான் ஒவ்வொரு இந்தியனுமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா மேலே கை வச்சா இந்தியா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது, அதுக்கான பதிலடி அப்படின்றத கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு சொல்லியிருக்கிறது மூலயமா பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் உலக அரங்கில் இந்தியா எவ்வளோ வலிமை மிக்க நாடு அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தர பை பை.